வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனை தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் 2 ஆசனங்கள் சேர்ந்து செய்கிறது பார்ப்போம். என்னென்ன ஆசனம்? அதே போல் புஜங்காசனம், சலபாசனம். புஜங்காசன் முன்பக்கம் தலை நிமித்தி பார்க்கறது, சலபாசன் தலை கீழே இருக்கும், கால் மேலே உயர்த்தணும். இது கவிழ்ந்து படுத்து செய்கிற ஆசன வகை சேர்ந்தது. சுப்பைன் போஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த ஆசனம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, 2 ஆசனம் செய்யும்போது என்ன பலன் எல்லாமே அதில் கிடைக்கும். புஜங்காசனம் பண்ணும்போது செஸ்ட் நல்லா அப்பாவது, ஃபீலம் சொல்லுவாங்களே, சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி போகும். அதே நேரத்தில் செஸ்ட் நல்ல என்லார்ஜ்மெண்ட்ஸ், காலர் போன் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், தோள்பட்டை ஸ்ட்ரென்த் கிடைக்கும், மணிக்கட்டுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா. வயிறு நல்லா உள்ளே இழுத்து அடி வயிறு சுருங்கும் நல்லா. அதே போல் சலபாசனம் பண்ணும்போது முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் போயிடும். லோயர் பேக் பெயின் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது L1, L2, L3, L4, L5 இந்த 5லும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலே நீங்கள் சலபாசன் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதில் ஏதாவது சிலது பேர் கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டிருக்கும், அல்லது இடிச்சிட்டு இருப்பாங்க தெரியாமல் பின்பக்கமாக. அந்த மாதிரி இடித்து அல்லது கீழே விழுந்து இல்லது வெயிட் அதிகமாக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தால் அந்த சலபாசன் பண்ணால் சரியாகும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா நேர்களே? இந்த சலபாசன், புஜங்காசன், சுப்பைன் போஸ் கவிழ்ந்து படுத்து பண்ணுற ஆசனம் சொன்னேன் இல்லையா. முதல்ல நீங்கள் மக்கராசனில் படுத்துக்கோங்க. கால் விரிச்சு நிலை வச்சுருக்கீங்க, 2 கையும் வச்சுட்டு. இது மக்கராசன், இது நல்லா ரெஸ்போஸ். இந்த ரெஸ்போஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இது கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மூச்சு இழுத்து மறுபடியும் விட்டு, மறுபடியும் இழுத்து, ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் நல்ல. இப்போ என்ன பண்ணுற, முதல்ல என் 2 கைகளும் புஜங்காசனம் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் 2 ஆசனம் சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் கைகளை திருப்பி வைக்கணும். எப்பவுமே புஜங்காசன் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். இடுப்பு பகுதி கீழே இருக்கிறதெல்லாம் தரையில் நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுவோம்ல. இந்த புஜங்காசனம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணும்போது கைகளை திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி வரும். அதே போல் சலபாசனம் பண்ணும்போது தொடைக்கு கீழே கை வச்சு நாம் காலை தூக்குவோம் இல்லையா. இதில் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணும்போது இப்படி வச்சுருக்கும்போது மூச்சு இழுத்த நிலையில் புஜங்காசன், விட்ட நிலையில் சலபாசன். கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 முறை பண்ண பிறகு திருப்பி மறுபடியும் நீங்கள் மக்கராசனில் போய் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் பீட் ஹையாக இருக்கும். கண்டிப்பாக ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக நல்லா பரவி இருக்கும். மீண்டும் ஒரு முறை செய்கிற பார்த்துக்கோங்க. 2 காலம் நல்லா ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டேன். கையை நல்லா சலபாசன், புஜங்காசன் பண்ணுறதுக்கு செஸ்ட் வரைக்கும் நல்லா கீழே கை 2ம் ஊனிக்கிட்டேன். நல்லா இந்த எல்போ நல்லா மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. முதல்ல புஜங்காசன், இப்போது சலபாசன், புஜங்காசன். வயிறு மட்டும்தான் கீழே உருண்டுகிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் உங்களால் உயர்த்த முடியும் அவ்வளோ தூரம் உயர்த்தலாம். கால்கள் பின்பக்கம் எவ்வளோ உயர்த்துறீங்களோ அவ்வளோ உயர்த்துங்க. வானத்தை பார்க்குற அளவுக்கு போகணும் கால்கள் மேலே. ஹார்ட் பீட் நல்லா ஹையாக இருக்கும். ப்ரீத் நல்லா நார்மலாக இருக்கும். மக்கராசன் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மணிக்கட்டு வலிக்குது கை ப்ரெஸ் பண்ணதுனால அப்படின்னா நீங்கள் அழகாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸில் ரோல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மணிக்கட்டு ப்ராப்ளம் இருக்காது. எப்பவுமே நாம் நார்மலாக எந்த வேலை செய்யும்போதும் இந்த மணிக்கட்டு வெயிட்னால நீங்கள் கை எழுதும் போதும், துணி துவைக்கும் போதும், அல்லது சமையலுக்கு ஏதாவது காய்கறி நறுக்கும் போது ரொம்ப நேரம் நறுக்கிட்டு இருக்கோன்னா இந்த மாதிரி பண்ணாலே இந்த மணிக்கட்டு வலி போயிடும். நிதானமாக பண்ணி பாருங்கள். சலபாசன், புஜங்காசன் உங்களை முதுகில் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும், ஷோல்டர் ஸ்ட்ரென்த் பண்ணும். இது ஸ்ட்ரென்தன் அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபீலம்லாம் நெஞ்சில் இருக்க கரைக்கும். மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். ஒரு வேகமான எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ரத்த ஓட்டம் நிறைய போகும், நல்ல வேர்த்து கொட்டும். இந்த ஆசனம் பண்ணும்போது கை எப்படி வைக்கிறேன்னு நல்லா பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. கைகள் 2ம் செஸ்ட்டு கீழே வச்சுருக்கேன், நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு முதல்ல புஜங்காசன நிலைக்கு வரீங்க. திருப்பி வச்சுருக்கீங்க கையை நல்லா.
இப்போது இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து தரையில் நல்லா ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நல்லா வளையும், ஒரு டால்ஃபின் போஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி கீழே இறக்கிட்டு இருக்கும்போது கால் உயர்த்தணும், நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உயர்த்துங்க. தலை வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இடிச்சிக்காதீங்க. தலையில் தாடை போய் தலையில் இடிக்கும் சில பேருக்கு, பத்திரமா பண்ணுங்கள். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், நல்லா மூச்சு விட்டு விட்டு இழுக்கிறதுனால. அதனால் மூச்சு வந்து நல்லா நிறைய லங்ஸுக்கு போய் வெளியே வரும். அப்புறமா நீங்கள் மறுபடியும் சலபாசன் போடுறீங்க. நார்மலாக மக்கராசன் போய் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ஆசுவாசப்படுத்திக்கோங்க, அல்லது சசங்காசனத்தில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. சில பேருக்கு ஹெர்னியாக இருக்கும், அவங்க இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செய்ய வேண்டாம். அதே போல் பெரிய பெல்லி இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வயிறு பகுதி தரையில் பதிஞ்சிருக்கிறதுனால கால் தூக்கத்துக்கு நல்லாயிருக்கும், தலை தூக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும். இனி நேரில் நம்ம நல்ல ஒரு சலபாசன் புஜங்காசன் 2 ஆசனங்கள் சேர்ந்து செய்கிறது பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸு, முடி இளநரை. முடி வந்து சின்ன வயசுலேயே சில பேருக்கு வெள்ளையாயிடும். அவங்க தாமரை பூ இதழ்களை எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல ஒரு தண்ணியில் விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கஷாயம் மாதிரி கிடைக்கும். அந்த தண்ணியை நீங்கள் தினந்தோறும் ஒரு கிளாஸ் நிறைய குடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராது, நோ சைடு எஃபெக்ட். அதில் அந்த தண்ணீரானது உங்கள் ரத்தத்தோடு நல்லா கலந்துச்சுனாலே அது முடிகள் உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தில் ஸ்கின்னில் வழியாக போயிட்டு ரத்தத்தில் கலந்து ஸ்கின் வழியாக முடி நிறைய இருக்கிற இடத்துல போய் அந்த உள்ளே இருக்க அந்த ஹார்மோன் பேலன்ஸ்லாம் பண்ணி வச்சிடும். அதில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு முடி கருப்பாகிறதுக்கு நிறைய வழி பண்ணி கொடுக்கும். அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்கள் ஒரு வாரம் அல்லது 2 வாரம் குடிங்க. எப்பப்போலாம் தாமரை இதழ் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அதை செஞ்சு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட இந்த இளநரை போயிடும். எனவே நம்ம நல்ல ஒரு ஆசனம் சலபாசன் புஜங்காசன் சேர்ந்து பண்ணுறது பார்த்தோம். அதே நேரத்தில் இளநரை போகிறதுக்கு தாமரை பூ இதழ்களை தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதை பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.